இது கதையல்ல, ஒரு பெண்ணின் நசிக்கப்பட்ட வாழ்க்கை. இமயம் எழுதிய செடல் நாவல், பகுதி 1. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 1. சாமி என்றைக்குமே சாவ போகிறதில்ல. உன் மவளும் தாலி இருக்க போகிறதில்ல. சாமி செத்தா தானே தாலி இருக்க. உன் மவ நிற சுமங்கலி தான் சாவர முட்டும். தோசை பரிகாரம் ஒன்றும் இல்லைங்களா? தெய்வத்துக்கு என்னடா தோசை பரிகாரம்? முடிவை சொல்லு. சாமியோளுக்கு எதிராக நான் என்னத்த சாமி சொல்ல போகிறேன்? பல ஊருக்காரங்க கூடியிருக்கிற சபையில் 4 வார்த்தை என்னால் பேச முடியுங்களா? விவகாரத்துக்கு வா, மற்றதெல்லாம் பின்னால் பேசிக்கலாம். ஏதோ அந்த காலத்தில் ஒரு காலத்தில் இருந்த ஒரு முறைமைக்காக எங்கள் அக்காவை பொட்டு கட்டி விட்டதுங்க. அதுக்காக இந்த கலிகாலத்துலையும் அப்படி பண்ண முடியுங்களா? ஆமாண்டா, அந்த காலத்தில் மனுஷன் நிர்முண்டமாக இருந்தான். இப்போ தான் புதுசுன்னு துணியை கட்டிக்கிட்டோம். அந்த காலத்தில் வெள்ளாயனாக இருந்தவனெல்லாம் இப்போ சக்கிலியன் ஆகிட்டான். சக்கிலியனா பறையனாக இருந்தவனெல்லாம் இப்போ வெள்ளாயன் ஆகிட்டானா? அப்படி இல்லைங்க சாமி. பின்ன எப்படி இல்லை? இத்தனை ஊருக்காரங்க சொல்கிறதெல்லாம் உன் காதில் நொட்டலையா? உன்னோட பாட்டங்காலத்தில் கூத்தாடி குடும்பத்தை இந்த ஊரில் கொண்டாந்து குடி வச்சது எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? கூத்தாடிச்சியை தான் இத்தனை காலமாக எல்லா ஜில்லாவிலையும் செல்லியம்மனுக்கு பொட்டு கட்டி விட்றாங்க. இப்பயும் அதான் நடைமுறை. இல்லைன்னு ஒன்றால் ருசு பண்ண முடியுமா? வாயிருந்தால் என்ன வேணாலும் பேசி போடலாம்னு அர்த்தமா? இப்பயெல்லாம் பறச்சாதியிலையும் உடையாறு கவுண்டரி இனத்துலையும் கட்டி விட்றாங்க சாமி. நம்ம ஊர் பயக்கம் என்னடா? ஏய், அந்த பண்டார பையங்கடா இந்த இருக்கேனுங்க சாமியோ. ராமலிங்கத்தேவர் தோள் துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு 2 கைகளையும் நெஞ்சோடு சேர்த்து கட்டிக்கொண்டு சபையின் முன் அடக்க ஒடுக்கமாக வந்து நின்றார். கூட்டம் ஐயரை வெறித்து பார்த்தது. நடராஜ பிள்ளையின் வாயிலிருந்து அடுத்து என்ன வார்த்தை வருமோ என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தது. பிள்ளை ஒரு முறை ராமலிங்கத்தை அலட்சியமாக ஏற இறங்க பார்த்துவிட்டு அதே ஏளன பார்வையோடு கூட்டத்தையும் பார்த்தார். பிறகு துண்டை எடுத்து ஒரு முறை காற்றுக்காக விசிறிவிட்டு கொண்டு அதட்டும் குரலில், டேய், இவனுக்கு பழங்கதையெல்லாம் மறந்து போச்சாட்டம் இருக்கு, அதனால் ஒரு வாட்டி ஐதீகத்தை சொல்லி காட்டு. அப்பனாச்சும் கீமாடியது மேமாடியதுன்னு புரியும். கூத்தாடிங்கிற எண்ணமே அவனுக்கு மறந்து போச்சு. ஓலத்தை தட்டினாதான் வீட்டில் அடுப்பறிங்கிறத மறந்துட்டார். சுத்தக்கார வெள்ளாய பிள்ளை ஆயிட்டார். ராமலிங்க ஐயர் இப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்வோம் என்று கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். நடராஜ பிள்ளை மிரட்டிய மிரட்டலில் அவருடைய முகம் செத்து போய்விட்டது. நெஞ்சில் தைரியம் என்பதே இல்லை. உடலில் இருந்த மொத்த இரத்தமும் ஒரே நேரத்தில் தலையை நோக்கி பாய்வது போல் இருந்தது. நாளெல்லாம் ஏற்காலில் நடந்தது மாதிரி திடீரென்று உடம்புக்குள் அப்படியொரு வலி. இவர் குழம்பி போய் மிரள மிரள பார்ப்பதைக் கண்ட நடராஜ பிள்ளை கண்களை உருட்டி அதட்டலான குரலில், என்னடா என்று கேட்டதுதான் தாமதம். பானையிலிருந்து தண்ணீரை தூக்கி மடமடவென்று கீழே கொட்டுவது மாதிரி ஐதீகத்தை கொட்ட ஆரம்பித்தார். தேவர், மூவர், திக்குப்பாளர்கள், 48,000 ரிஷிமார்கள், கெச்சர், கென்னர், கெருடகாந்தவர், அஷ்டதிக்கு பிரம்மன் முதல் யாவருமாக கூடி ஆதிசேஷன் என்ற பாம்பை வடமாகவும் மதுரமாங்கிரிங்கிற மலையை மத்தாகவும் கொண்டு பார்க்கடலில் அமிர்தம் கடைய திட்டம் போட்டு அந்த பிரகாரமாக ஏனைய ரிஷிமார்கள் ஒருபுறமும் மறுபுறம் வாலியும் சுக்கிரியனும் நின்று வடம் பிடித்து இழுத்து அமிர்தம் கடைகிற காலத்தில் முழுமுதல் கடவுளான ஸ்ரீ கணபதியானவர் தன்னை துதியாமல் தேவர்களும் ஏனைய ரிஷிமார்களும் அமிர்தம் கடைகிறார்களே என்ற கோபத்தில் ஈயாக ரூபம் கொண்டு அமிர்தபானையின் வடப்பாக வெளும்பில் உட்கார்ந்தார். அவ்வாறு உட்காரும் காலத்தில் அமிர்தபானையானது வடப்புறமாக சாய ஆரம்பித்தது. தேவர்களும் மற்றும் உள்ளோரும் பானையை நிமிர்த்த எவ்வளவோ கஷ்டப்பட்டும் முடியாததால் பானை சாய காரணம் என்னவென்று ஒருத்தருக்கொருத்தர் பலரும் பேசினப்ப ஸ்ரீ பகவான் கிருஷ்ணன் இது ஸ்ரீகணபதியை துதியாமல் நடந்த வினையானபடியால் அவரை துதிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த பிரகாரம் எல்லாருமா சேர்ந்து கொண்டு ஸ்ரீகணபதியை துதித்தார்கள். தேவர்களும் ரிஷிமார்களும் முனிவர்களும் ஒரு சேர சேர்ந்து தெண்டனிட்டு துதித்தபடியால் ஸ்ரீ கணபதியானவர் கோபம் தணிந்து பிரசன்னமாகி வேண்டின வரத்தை கொடுத்தாரு. அதுக்கு பின்னால எல்லாருமா சேர்ந்து அமிர்த பானை இருக்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்த காலத்தில் பானையிலிருந்து சில துளிகள் கடலில் சிந்தி கிடந்தது. அவ்வாறாக சிந்திய 4 துளிகளிலிருந்தும் தீயிலிருந்தும் பிறந்த தீபாஞ்சாலி மாதிரி முதல் துளியிலிருந்து மூதேவியும், 2ஆம் துளியிலிருந்து லட்சுமி அம்மையாரும், 3ஆம் துளியிலிருந்து பார்வதி தேவியாரும், 4ஆவது துளியிலிருந்து செல்லியம்மன் அம்மையாரும் பிறந்தார்கள். பானையிலிருந்து சிந்தியதையும் சிதறியதையும் வழித்தெடுத்த போது தாரை பிறந்தாள். இப்படியாக தேவாதி தெய்வ கன்னிமார்கள் ஐவரும் பிறந்த காலத்திலே தில்லையிலே ஆட்டம் கொண்ட ஈஸ்வரனாகப்பட்டவர்
மேலே போடா என்று நடராஜ பிள்ளை குரல் கொடுத்ததும் மூச்சு வாங்கக்கூட நேரமின்றி நாக்கு வறண்டாலும் தொண்டைக்குழி வறண்டு போனாலும் தப்பிக்க வழியின்றி மேலும் உடலை குறுக்கி கொண்டு ஐயர் கதையை தொடர்ந்தார். இப்படியாக தெய்வ கன்னிகள் ஐவரும் பிறந்த நேரத்தில் ஈஸ்வரனாகப்பட்டவர் பார்ப்பதற்கு அகோரமாகவும் யாராலும் விரும்பப்படாதவளுமான மூதேவியை அழைத்து பூலோக மக்களுக்கு உண்ணும் உணவை விட மேலானதான தூக்கத்தை கொடுப்பாயாக, இன்று முதல் இதுவே உன்னுடைய வேலை என்று உத்தரவு போட்டார். அந்த பிரகாரம் உதவியாரும் சரியென்று ஒத்துக்கொண்டு பூலோகம் சென்றார்கள். பிறகு ஈஸ்வரன் பார்வதி அம்மையாரை மாங்கல்யம் தரித்து கொண்டு லட்சுமியை ஸ்ரீ பகவான் கிருஷ்ணனுக்கு மணமுடித்தார். தேவர்களுக்கெல்லாம் இணையாக வடம் பிடித்து இழுத்த வாலி சுக்ரீவனை அழைத்து செல்லியம்மனையும் அழைத்து அவர்கள் குறித்த நாளில் மாங்கல்யம் தரித்து கொள்ள சொன்னார். 2 ஆம்பளை நான் கண்ணாலங்கட்டி வாழ்க்கை செய்ய மாட்டேன்னு சொல்லி கோவம் கொண்டு தேவலோகத்தை விட்டு பூலோகம் வந்து ஊரெல்லாம் தாண்டி போய் வன்னி மரத்துக்கு கீழே உட்காந்துட்டாங்க. பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையானால் எத்தாலும் கூடி வாழலாம், சற்று ஏறுமாறானால் கூறாமல் சந்நியாசம் புகழாங்கிற ஓமான கதையை சொல்லி 5ஆவதா பிறந்த தாரையை வாலி சுக்ரீவனுக்கு மணமுடித்து வைத்தார்கள். இன்னும் மேலே போடா, உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இப்படியாக காரியங்களை செய்து முடித்த கையோடு பூலோகத்துக்கு கோபம் கொண்டு போன செல்லியம்மனிடம் வந்து வெகுகாலம் முட்டு சமாதானம் செய்தார்கள். கொல்ல நெழுவ கண்டு குரங்கு வாணியை நீட்டிச்சாங்கிற உலக கதையா தேவர்கள் மூவரும் பணிய செல்லியம்மனோட கோவம் பெருத்துக்கிட்டே போகும் காலத்தில் பச்சை பணத்தை பாலோட திம்பா, சுட்ட பணத்தை முறுக்குன்னு திம்பா என்றபடியால் தேவர்கள் முடிஞ்ச மட்டும் கீழே போய் சத்திய பிரமாணம் செய்ய ஆரம்பித்தார்கள். இன்னைய தேதி முதற்கொண்டு வேறு எந்த பெண் தேவாதிக்கும் இல்லாத சிறப்பு உனக்கு உண்டாகும். உனக்குன்னு தெரியா ஒரு சிப்பந்தியாள் போடுறோம், அவளும் ஒன்ன மாதிரியே கன்னியாவே சாவங்காலம் மட்டும் இருப்பா. அவள் ரேகத்தில் ஆண்வாடை அடிக்காது, நீ சொல்கிறதையெல்லாம் அடிமாறாம கேட்பா. அந்த மேனிக்கு நீ உனக்குன்னு விட்டவளோட கைக்குறி இல்லாமல் நிலகொண்ட இடத்துலேருந்து வெளியே வரவோ திருப்பி உள்ளே போய் நிலகொள்ளவோ முடியாது. தேவர்கள் மூவரும் ஒன்றா கூடி நின்ன காரணத்தால் 3 ஊர் சேர்ந்து உனக்கு வருஷம் தவறாமல் சித்திர காலாதியில் திருநா எடுப்பாங்க. அப்படி உனக்கு திருநா எடுக்க காப்பு கட்டுறப்போ அந்தி நேரத்தில் தான் கட்டுவாங்க. பெண்களுக்கு அந்தி நேரமும் ராப்பொழுதும் தான் அலங்கீர்த்தனமான நேரங்கிறதால காப்பு கட்டுற நேரத்தில் தீட்டுக்கார பொண்டுவோ நிறசூலி எல்லாம் விட்டு எல்லையை விட்டு எல்லை போய் இருக்கணும். காப்பு கட்டுற அன்னைக்கு ஊரோட 8 மூலையிலையும் நரவழி கொடுக்கணும். படையலுக்கு உண்டான பொங்கச்சட்டி, அகல், செலா, பிரிமனை, ஆப்பை, கரண்டி முதற்கொண்டு எல்லாமும் புதுசாக தீட்டுப்படாதான் இருக்கணும். திருநா முடிகிற மட்டும் மகாபாரதம் படிப்பாங்க. அந்த மேனிக்கு காப்பு கட்டின நேரம் முதற்கொண்டு திருநா முடிஞ்சு காப்பை அவுக்கிற மட்டும் காப்பில் அகப்பட்டவங்க யாரும் வெளியூர் பயணம் போகக்கூடாது. மீறி போனால் ராத்தங்கக்கூடாது. பச்சை தண்ணி பல்லப்படாமல் ஊர் எல்லைக்கு திரும்பிடணும். இந்த மாதிரியான சீர்சிறப்பெல்லாம் மற்ற பெண் தேவாதிகளுக்கு இல்லாத வகையாக உனக்கு சிங்காரமும் அலங்கீர்த்தனமும் உண்டுன்னு ஈஸ்வரனும் மற்றவர்களும் சொல்ல மழை பெஞ்சதும் மண்ணு குளிர்ந்து போகிற மாதிரி மனச்சூடு குறைஞ்சு மனங்குளிர்ந்து போன செல்லியாயி சரிதான்னு அந்த இடத்துலையே நில கொண்டுட்டா. அப்புறம் என்ன நடந்துச்சு? ஈஸ்வரனும் மற்றவர்களும் கொடுத்த வாக்கு பிரகாரம் 3 ஊருக்கு ஒரு செல்லியாய் கோவிலும் 4 தப்புனாலும் வருஷம் தவறாத திருநாவும் தாதி பொண்ணு மாதிரி நட்டுவர் குலமான கவிபாடும் எனமான கூத்தாடி சாதியில் பொட்டு கட்டி விட்ட பொண்ணு தூங்க பண்ணுறதும் துயில் எழுப்புறதும் செல்லப்புள்ள கட்டி ஆடுறதும் முறம மாறாமல் 4 தேதி வரைக்கும் இருந்து வர்ற வயக்கம் தாங்க எஜமானுங்களே. இப்போ என்னடா சொல்கிறவன் என்று நடராஜ பிள்ளை கோபாலை பார்த்து கேட்டார். பிறகு கூட்டத்தை ஒரு முறை விரைப்பாக பார்த்தார். முன்பு அவருடைய முகத்தில் இருந்த இறுக்கம் முற்றிலும் மறைந்து விட்டிருந்தது. வெளியூர் முக்கியஸ்தர்களிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார். ராமலிங்க ஐயருக்கு தன்னுடைய வேலை முடிந்துவிட்டது. இனி இங்கே நின்று கொண்டிருந்தால் வேறு ஏதாவது வம்பு தும்பு வந்துவிடுமே, என்ன செய்வது என்ற அச்சத்தில் சபையை வணங்கி, சாமி நான் உத்தரவு வாங்கிக்கலாங்களா என்று கேட்டதுமே எரிந்து விழுவது மாதிரி, எங்கடா போற, போய் அப்படி ஓரமா நில்டா என்று பிள்ளை சொன்னதுதான் தாமதம். அரண்டு போய் குடித்தெருச்சனங்கள் நின்ற இடத்தை தாண்டி பரத்தெருச்சனங்கள் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு வந்த பிறகுதான் அவருக்கு உயிரே வந்தது. நாக்கு வறட்சி பற்றியெல்லாம் மறந்து போனவராய் வழிந்த வியர்வையை துடைத்து கொள்ள ஆரம்பித்தார். காலங்காலமாக நடந்துக்கிட்டு வர வயக்கம்தானே, இந்த வயக்கம் இன்னைக்கா உண்டாச்சு? தெய்வ காரியம் முடியாதனா இன்னைய தேதியிலிருந்து உங்கள் அக்காவுக்கு பட்டயம் எழுதி கொடுத்த ஊர்ல எல்லாம் படி வாங்கிறத விட்டுடு. அது எப்படி சாமி? கூத்தாடிவோ, நாங்கள் எப்படி போய்க்கிறது? அது அப்படித்தான், சீலையை தூக்க மாட்டேன் புள்ள மட்டும் வேணும்னாலாம் ஒருத்தி, அந்த மாதிரியில் இருக்க உங்க கதை. உங்கள் மூதாதியில் ஒருத்தனை கொண்டாந்து இந்த ஊரில் குடி வச்சதே இதுக்கு தான். அது கதை தெரியும்ல. பல ஊருக்காரன் கூடி ஒரு முடிவு எடுத்தாச்சு, மீறக்கூடாது. மீறினா வெளியூர்லேருந்து ஒரு குட்டியை கொண்டாந்து பொட்டு கட்ட வேண்டியதாகிடும்.
அதையும் மீறினா உன்னோட அக்கா ராஜாம்பாளை கட்டி வச்சு புளிய மிளறால் அடித்த மாதிரி தான் நடக்கும். நடராஜ பிள்ளை ராஜாம்பாள் விஷயத்தை ஏன் இப்போது எடுக்கிறார் என்று கோபால் யோசித்தான். அவனுக்கு 6-7 வயது இருக்கும்போது அவனுடைய அக்கா ராஜாம்பாளுக்கு ஏந்தல் பாளையப்பட்டு தலைமையில் பொட்டு கட்டினார்கள். 10-15 வருஷம் ராஜாம்பாள் நல்ல மாதிரியாகத்தான் இருந்தாள். பிறகு ஆண்களோடு அவளுக்கு சகவாசம் ஏற்பட்டுவிட்டது. அது பல ஊர்களுக்கும் தெரிந்தும் போயிற்று. விஷயம் பாளையப்பட்டிடம் பஞ்சாயத்துக்கு போயிற்று. அப்போது அவர் ராஜாம்பாளை பூவரசு மரத்தில் கட்டி வைத்து புளியங்குச்சியால் அடித்து நொறுக்கினார். சாதாரணமான காலத்தில் செடலை போட்டு கட்டுகிறோம் என்று சொல்லியிருந்தால் பெரிய அதிர்ஷ்டம் வந்ததாக கோபாலும் பூவரும்பும் எண்ணி, எங்களுக்கு புயக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு காட்டினிய, வைய காட்டினிய சாமி, ஒன்று என்ன 2 குட்டிகளையுமே பொட்டு கட்டி விடுங்க என்று சொல்லி விழுந்து கும்பிட்டு விட்டு வந்திருப்பார்கள். கோபால் வகையராவிலும் பூவரும்பின் வகையராவிலும் சேர்த்தால் பொட்டுக்கட்டி விடப்பட்டவர்கள் 20க்கும் மேல் இருப்பார்கள். இருப்பதிலேயே செடல்தான் சிறுபெண். அது ஒரு கவலை. எல்லாவற்றையும் விட பஞ்சகாலத்தில் பல குடும்பங்கள் இலங்கை போவது போல் போய்விடலாம் என்ற எண்ணமும் அவர்கள் மனதில் இருந்தது. அப்படி போக நேர்ந்தால் செடலின் கதி? அந்த கவலைதான் கோபாலையும் பூவரும்பையும் வாட்டி எடுத்தது. இவர்கள் இருவரும் தயங்குவதை பார்த்த நடராஜ பிள்ளை ராமலிங்கத்தை கூப்பிட்டு இவர்களுடைய குடும்பங்களில் பொட்டுக்கட்டி விடப்பட்ட பெண்களை பற்றி சொல்லச் சொன்னார். பிள்ளையின் பேச்சுக்கு மறுவேச்சு ஏது? ஐயர் பட்டியலிட ஆரம்பித்தார். இவங்க 2 பேர் வகைராலையும் சொல்லணும்னா குறைஞ்சது 100 உருப்படியாவது இருக்குமுங்க. இறஞ்சியில் பொட்டுக்கட்டின பட்டாத்தா, விளம்பாவூரில் பொட்டுக்கட்டின ராமசுந்தரம், சாவடிக்காடு சரஸ்வதி, அவங்க அக்கா மொட்டை, மல்லூர் சாமியம்மா, பெரிய நசலூர் முனியம்மா, புறக்கம்பி கருப்பாயி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. இதை தவிர்த்து உடையார்பாளையம் ஜமீன், துறையூர் ஜமீனில் 100 வருங்க. தஞ்சாவூர் சிலவில் தாங்க இவங்க சொந்தமெல்லாம். அதுலேயும் ஒரத்தநாடு தாலுக்காவில் இவங்க கூட்டம்தான் அதிகம். அங்கே 100-200 வருங்க. சரி, நீ போ. பெரிய பிள்ளைவில் ஒன்றை கட்டி விடலாங்க என்று கோபால் சொன்னதை பஞ்சாயத்து ஏற்கவில்லை. வயசுக்கு வராத சிறு பெண்ணாக இருப்பதுதான் நல்லது என்று பஞ்சாயத்தார்கள் நினைத்தார்கள். அப்படிப்பட்ட பெண்களால் தான் பிரச்சனை அதிகம் இருக்காது. ராஜாம்பாள் 7-8 முறை பிள்ளைகளை கலைத்தது மாதிரி நடக்காது என்று பஞ்சாயத்தார்கள் நினைத்தார்கள். அவர்களுடைய எண்ணத்தில் உறுதியாகவும் இருந்தார்கள். அவர்களுடைய உறுதிக்கு காரணம் பல ஊர்க்காரர்கள், பல சாதிக்காரர்கள் இந்த பொட்டு கட்டுகிற விஷயத்தில் மட்டும் ஒன்றுபட்டு இருந்ததுதான். பொட்டு கட்டிவிட்டால் மழை பெய்யும் என்ற நம்பிக்கை எல்லாருடைய மனத்திலும் ஒரு மரம் மாதிரி வளரத் தொடங்கி இருந்தது. டே கோபாலு, ஒன்று முடிவ சொல்லு. எல்லாம் எஜமாங்க முடிவுதான். ஓ மவளை நாங்கள் ஒன்றும் தெருவில் விட்டுட மாட்டோம். உங்கள் அக்காவை பொட்டு கட்டி விட்ட நாளில் இருந்து அவள் சாவரை மட்டும் திருநாளில் அவளுக்கு கொடுக்குற முறைமையில் குத்தங்குறை ஏதாவது உண்டா? அப்படின்னா எந்த ஊருக்காரன் செஞ்சான்னு சொல்லு. 10 ஊருக்காரன் கூடியிருக்கிற சபையில் அந்த ஊருக்காரனை விளக்கம்பத்தில் கட்டி வச்சு செருப்பாலேயே 4 வாங்குறேன். உங்கள் அக்காக்காரி செத்து போய் 3 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 3 வருஷ திருநாவுக்கும் அங்கே அங்கேன்னு காட்டுப்பறவர் காந்தரூபி, விசுலூர் பேபி, பாபி ராமதிலகம்னு பொட்டு கட்டி விட்டவங்களை கொண்டாந்து வச்சு காரியத்தை ஒப்பேற்றுறதுக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு. 3 வருஷமாக உன்னை கேட்டமா? இந்த ஊரில் இருக்கிற கூத்தாடி குடும்பம் ஒன்று தான். 2-3 பேருன்னு இருந்தாலும் பொட்டை பிள்ளைய வச்சுருக்கிறவன் நீ ஒருத்தந்தான். அதோடையும் ஊர்லேயும் பஞ்சம் புய்த்து போச்சு. இன்னி தெய்வத்தோட குத்தமாகவும் இருக்கலாம். இதையும் செஞ்சு தான் பார்ப்போமே. முறமையே கைவிடணும். 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் அக்கா செத்தப்பவே செஞ்சுருக்கணும். எப்படியோ அப்படி எப்படின்னு விட்டு போச்சு. பஞ்சத்தை சாக்கிட்டாவது காரியத்தை முடிச்சு போடலாம்னு 10 ஊருக்காரன் கூடியிருக்கிறான். உன் முடிவை சொல்லு. என்னோட வார்த்தையில் நம்பிக்கை இல்லைன்னா ஒரு காயத்தில் இங்கே கூடியிருக்கிற அத்தனை ஊருக்காரனையும் சொந்த கைப்பட எய்தி தர சொல்கிறேன். உங்கள் அக்காவுக்கு எய்தி தந்த மாதிரி பொதுவாக பொட்டு கட்டி விடுறவங்களுக்கு என்னன்னா ஊர் பாத்தியதுன்னு எய்தி தர சொல்கிறேன். எல்லாம் எஜமாங்க முடிவு தான். ஏன்பா ஒரு காயத்தில் எய்தி கொண்டாங்க. 4 தேதியிலிருந்து இன்ன வகைராவை சேர்ந்த இந்த குளத்தில் உள்ள இன்னாருடைய மவளை இந்த ஊரோட சேர்த்து மொத்தம் 30 ஊர் செல்லியம்மன் கோவிலுக்கு பொட்டு கட்டி விட்றோம். ஐதீகத்து முறைப்படி செய்துக்க வேண்டியது. தாலாட்டு பாடவும், செல்ல புள்ள கட்டி ஆட வர்றப்ப 2 மஞ்சள் சேலையும், அதோட பிறந்த பொண்ணுக்கு கொடுக்குற மாதிரி சீர்வரிசையும், அன்னப்படல் நடத்த ஊராக சேர்ந்த பொருளில், உள்ளூர் வரி போட்டு சேர்த்த பொருளில், அன்னப்படலில் செலவானது போல மிஞ்சின பொருள் எல்லாத்தையும் அந்த வருஷப்படியாக அந்த குட்டிக்கு கொடுக்கணும். எல்லை காவு கொடுக்குற ஆட்டில் ஒன்றையும் கொடுத்துட வேண்டியது. இதில் எந்த ஊருக்காரன் மீறினாலும் அந்த ஊருக்காரன் பல ஊர் கூடின பஞ்சாயத்தில் துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு தண்டம் கட்டணும். அந்த குட்டியை தற்சமயத்துக்கு ஒரு ஆளை போட்டு தனியாக ஒரு வீட்டில் இருக்க வைக்க வேண்டியது.
பொட்டு கட்டி விட்ட விவரம் தெரிஞ்சு அதுக்கேற்றுற மாதிரி பையகிட்ட பிறகு குடும்பத்தோடு சேர்ந்து வழக்கம் போல் இருந்துக்கலாம். 2-3 வருஷத்துக்கு தனியாக இருக்க ஊடும். சோத்து பாட்டுக்கு ஊர் பொதுவில் இருந்தும் கொடுத்துட வேண்டியது. இப்படி எழுதி கொண்டா. இதில் எதனாச்சும் மாற்றம் இருந்தா சபையில் யார் வேணாலும் எடுத்து சொல்லலாம். பஞ்சாயத்துங்கிறது 4 பேர் கூடி முடிவெடுக்கிறது தான் என்று சொல்லிவிட்டு பிள்ளை கூட்டத்தை பார்த்தார். பெரிய கூட்டமாக இருந்தும் அந்த இடத்தில் சிறு சத்தம் கூட இல்லை. பிள்ளை சொன்னால் அந்த பேச்சுக்கு யார் எதிர்பேச்சு பேச முடியும்? அவர் சொன்னதும் உலக நடைமுறையைத்தானே. சபை அமைதியாக இருப்பதைக் கண்டு காற்றுக்காக துண்டை விசிறிக் கொண்டிருந்த பிள்ளை விசிறிக்கொள்வதை நிறுத்தி, என்னப்பா, நான் சொன்னதுக்கு எதிர்பார்த்த உண்டா? மாற்றி ஏதாச்சும் சொல்லணுமா, எய்தணுமா என்று கேட்டவர் சபையை ஒரு முறை உற்று பார்த்தார். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த வெளியூர்காரர்களை சம்மதமா என்று ஒரு முறைக்கு பல முறை கேட்டார். பிறகு காகிதத்தை பிள்ளையிடம் கொடுத்தார்கள். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த வெளியூர்காரனிடம் கொடுத்து படிக்கச் சொன்னார். அவன் மரியாதையுடன் காகிதத்தை வாங்கி கொண்டு எழுந்து நின்று படிக்க ஆரம்பித்தான். படித்து காட்டப்பட்ட காகிதத்தில் 30 ஊர் பெரியவர்கள், தர்மகர்த்தாக்கள், கோயில் பூசாரிகள் என்று ஒவ்வொரு ஊராக கையெழுத்து போடுவதற்கு பிள்ளை கூப்பிட்டார். தொண்டாரங்குறிச்சிக்காரங்க வாங்க, ஆஜருங்க. கையெழுத்தா கைப்பெறலையா? கைப்பெறல தாங்க. வண்டி மேலே விரல தடவிட்டு வாங்க. வடக்கு சீமை செல்லியம்பாளையம் வாங்க. இந்தா இருக்குங்க, விரல உருட்டு. பொரசக்குறிச்சிக்காரங்க வாங்க, உத்தரவுங்க. பெருவிரலை கொண்டா. கீரனூர் வாங்க. சரிங்க, ரேகையை வைங்க. அத்தியாயம் 1 நிறைவுற்றது.